குழந்தை மருத்துவத்தில் ஆஸ்மன் ரெனால்ட்ஸோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஆஸ்மன் ரெனால்ட்ஸ் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1933 பிப்ரவரி 3 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற ஈஸ்ட் சசெக்ஸோடைய பிரைட்டன் அண்ட் ஹோவில் இருக்கிற பிரைட்டனில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் எட்வர்ட் ஆஸ்மன் ராயல் ரெனால்ட்ஸ். இவர் 1958ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போய் கூடுதல் குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1964ஆம் ஆண்டு மீண்டும் இவர் இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கே திரும்பி அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் பணியாற்ற தொடங்கினாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்ன்ற ஒரு நுரையீரல் பாதிப்பு பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. பொதுவாக ப்ரீமெச்சூராக, அதாவது குறை பிரசவத்திலேயே குழந்தைகளினுடைய உடல் உறுப்புகளானது சில நேரங்களில் முழுமையடையாமல் இருக்கும். உதாரணத்துக்கு 40 வாரத்தில் பிறக்க வேண்டிய ஒரு குழந்தையானது 37 வாரத்துக்குள்ளேயே பிறந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த குழந்தையினுடைய ஏதாவது ஒரு உடல் உறுப்பானது முழுமையடையாமல் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு இன்குபேட்டரில் வச்சு அந்த குழந்தையை தீவிரமாக மருத்துவர்கள் பராமரிப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மாதிரி பாதிப்பு இருக்கும். அதில் சில குழந்தைகளுக்கு நுரையீரலானது முழுமையான வளர்ச்சியை அடைஞ்சிருக்காது. குறிப்பாக நுரையீரலுக்குள்ள சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற ஒரு திரவமானது இருக்குது. அந்த திரவம் தான் நம்மளுடைய நுரையீரலானது சுருங்கி விரிகிறதுக்கு ஒரு ஃபிக்சன் மாதிரி உதவுது. அதாவது இப்போ நம்மளுடைய நுரையீரல் எல்லாமே சின்ன சின்ன காற்று பைகளால் ஆகியிருக்கும். இப்போ நம்ம ஆக்சிஜனை உரியும் போது அந்த காற்று பைகளானது பலூன் மாதிரி விரியும். அப்போ நுரையீரல் மொத்தமாக விரியும். அதுக்கப்புறம் நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் போது நுரையீரலானது சுருங்கும். ஸோ இப்படி தான் விரிங்கி சுரிகிறது நடக்குது. இப்போ இந்த விரிஞ்சு சுரியும் போது இப்போ சுருங்குது நுரையீரல் அப்படின்னா மறுபடியும் விரிகிறதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இருக்கக்கூடாது. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பலூன் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன நடக்கும்னா பலூன்ல இருந்து காற்று வெளியேறின பிறகு அந்த பலூனானது இப்படியே சுருங்கிருச்சு அப்படின்னா அப்படியே சுருங்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ அது சுருங்கக்கூடாது அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு எண்ணெய் இல்லைன்னா ஏதாவது திரவம் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த பலூன்ல இருந்து காற்று வெளியேறினாலும் அந்த பலூனானது முழுமையாக சுருங்காமல் இருக்கும். அப்போ தான் காற்றடிக்கும் போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நுரையீரலை பொறுத்த வரைக்கும் சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவம் எண்ணெய் மாதிரி செயல்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நுரையீரலானது விரிஞ்சு சுருங்கும் போது நுரையீரலானது இந்த சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற திரவம் இல்லைன்னா ஒண்ணுக்கொண்ணு ஒட்டிக்கும். அந்த காற்று பைகள் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா மறுபடியும் அதை திறக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதாவது நம்ம பலமாக மூச்சு இழுக்க வேண்டியதாயிரும். அப்போ தான் அது விரியும் மாதிரி. உதாரணத்துக்கு பலூனுக்குள்ளே ஏதாவது ஒரு பசை போன்ற விஷயத்தை வச்சு பலூனுக்குள்ளே விட்டுட்டோம்னா அப்போ பலூன் இப்படி ஒட்டிக்கும். அப்போ நம்ம ஊதுனா அது கஷ்டமாக இருக்கும். பவர்ஃபுல்லாக ஊதுனா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலூன் விரியும். அந்த மாதிரி இந்த சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற திரவம் இல்லைன்னா அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆல்பினி அப்படின்ற காற்று பைகளானது அப்படியே ஒன்றை ஒன்று ஒட்டிக்கும். அப்படி ஒன்றை அப்படி ஒட்டிக்கிறனால நம்ம அடுத்து பலமாக சுவாசிச்சாதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரியும். ஆனால் இதுவே குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற திரவமே இருக்காது. அதனால இந்த பிரச்சனை ஏற்படும். அதாவது குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இந்த பாதிப்பு இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும். சில குழந்தைகளுக்கு மூளை வளர்ந்திருக்காது. சில குழந்தைகளுக்கு இருதய வளர்ச்சி முழுமையடைஞ்சிருக்காது. அதாவது ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நுரையீரலில் சில குழந்தைகளுக்கு இந்த சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற திரவம் உற்பத்தி ஆகியிருக்காது. அல்லது அப்படியே உற்பத்தி ஆகியிருந்தாலும் கம்மியான அளவில் தான் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா அந்த குழந்தைகள் வெளியே வந்தோடனே அந்த குழந்தைகள் சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரவம் தான் நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பைகளானது ஒன்றை ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த திரவமே இல்லைன்னா அல்லது கம்மியாக இருந்தால் அப்போ அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பைகளானது ஒன்றை ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அது மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ குழந்தைகள்னாலெல்லாம் பலமாக மூச்சை இழுக்க முடியாது. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகள் இறக்கும் தருவாய்க்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக வெண்டிலேட்டர் செயற்கை சுவாச கருவியை குழந்தைகளுக்கு பொருத்தினாங்க. ஆனால் அப்படி பொருத்தினப்போ கூட சில பிரச்சனை இருந்தது. என்னன்னா பவர்ஃபுல்லாக ஆக்சிஜனை வேகமாக குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அதே சமயம் வேகமாக வெளியேற்றுவாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த குழந்தை
குழந்தைகளினுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போனது. அப்படியே கிடைச்சாலும் அது வேகமாக உள்ள நுழையும் போது நுரையீரல் காற்றுப்பைகளானது கிழிஞ்சு அந்த குழந்தைகள் இறந்து போனது. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்தது. அப்பதான் இவர் அதை முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சு ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. என்னன்னா, இந்த வெண்டிலேட்டர்ல இருந்து ஆக்சிஜன் அனுப்பும் போது வேகமா அனுப்புறனால தான் நுரையீரல் திசுக்கள் பாதிக்கப்படுது. இப்ப வேகமா அனுப்பாம அதை மெதுவா அந்த ஆக்சிஜனை அனுப்பணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அதாவது ஒரு நிலையான வேகத்தில் அந்த ஆக்சிஜனை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதே சமயம் அந்த குழந்தைகளுக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு அதை கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த ஆக்சிஜன் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஆக்சிஜனை குழந்தைகளுக்கு வெண்டிலேட்டர் வழியாக கொடுப்பாங்க, கொடுத்த உடனே மறுபடியும் இழுப்பாங்க, இப்படி இருந்தது. ஆனால் இவர் இப்படி சொல்லாமல் அந்த குழந்தைகளினுடைய நுரையீரலில் சர்ஃபாக்டன்ட் இல்லாதனால காற்றுப்பைகள் எல்லாம் சுருங்கி இருக்கும். அதனால என்னதான் ஆக்சிஜனை கொடுத்தாலும் அந்த ஆக்சிஜன் நுரையீரல்ல இருந்து ரத்தத்துக்கு கடத்தப்பட்டு ரத்தம் மூலமா உடல் முழுக்க போறது அப்படின்றது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப கொஞ்ச நேரமாவது அந்த ஒரு நேரத்தை அதிகரிக்கணும். அதாவது ஆக்சிஜனை கொடுத்த உடனே வெளியேற்றாம கொஞ்ச நேரம் குழந்தைகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மெல்ல அதை கார்பன் டை ஆக்சைடா வெளியேற்றணும் அப்படின்னு இவர் ஒரு ரேசியோவை கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்ஸ்பிரேஷன் டு எக்ஸ்பிரேஷன் ரேசியோ அப்படின்றது. அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சிஜனை கொடுக்கிறது, எக்ஸ்பிரேஷன்னா வெளியே எடுக்கிறது குழந்தைகளினுடைய உடம்புல இருந்து. இப்போ இவர் என்ன பண்ணாங்கன்னா, கொடுக்குற நேரத்தை ரொம்ப நேரம் கொடுத்து அதை தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் வெளியே எடுக்கணும். அப்படி பண்றதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளினுடைய நுரையீரல் பைகளானது விரிய ஆரம்பிக்கும். அதே சமயம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த நுரையீரலில் செயற்கையான சர்ஃபாக்டண்ட்டை மருத்துவர்கள் உள்ள செலுத்திடுவாங்க. ஸோ இது மாதிரி குழந்தைகள் பிற்காலத்தில் காப்பாற்றப்படுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை 1970 ஆரம்ப காலகட்டத்தில் இவர் உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் முன்னாடி இருந்தது வெண்டிலேட்டரில் ஆக்சிஜனை வேகமாக கொடுப்பாங்க, வேகமாக வெளியெடுப்பாங்க. ஆனால் இவர் ஆக்சிஜனை மெதுவாக கொடுக்கணும், ரொம்ப நேரம் கொடுக்கணும், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கார்பன் டை ஆக்சைடாக மெல்ல வெளியேற்றணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர் கொண்டு வந்திருந்தாங்க. இது பெரிய ஒரு விஷயமா இருந்தது. பின்னர் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே நியோனேட்டல் கேர் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை இவர் மிகப்பெரிய அளவில் அதனுடைய சிஸ்டத்தையே மேம்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான விதிகளை கொண்டு வர்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துலலாம் நியோனேட்டல் கேர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நியோனேட்டல் கேர் யூனிட் அப்படின்னா பிறந்து 28 நாட்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் அவங்களுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்கறதுக்கான யூனிட் தான் நியோனேட்டல் கேர் யூனிட். இங்கே ஒன்று பிறந்து 28 நாட்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும், அல்லது குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தா அப்போ இந்த நியோனேட்டல் கேர் யூனிட்ல தான் அனுமதிப்பாங்க. அதாவது எப்படி ரொம்ப தீவிர சிகிச்சை தேவைப்பட்ட ஐசியூவில் மனிதர்களை அனுமதிக்கிறாங்களோ அந்த மாதிரி குறை பிரசவத்திலேயோ அல்லது பிறந்து 28 நாட்களுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிப்பு இருந்தால் அப்போ இந்த நியோனேட்டல் யூனிட்டில் வச்சு தான் குழந்தைகளை காப்பாற்றுவாங்க. ஆனால் அந்த நேரத்துலலாம் நியோனேட்டல் யூனிட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிட்டாலும் அந்த குழந்தைகளை சரியாக பராமரிக்கலை. அதாவது அந்த குழந்தைகளை எப்படி தூக்கணும் அப்படின்றது பெருசாக கற்பிக்கப்படலை, அசால்ட்டாக தூக்குவாங்க மருத்துவர்கள். அதே மாதிரி கையை சரியாக சுத்தப்படுத்தாமல் போய் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நோய்வாய்ப்பட்ட சின்ன பச்சை குழந்தைக்கு ஏற்கனவே இம்யூன் சிஸ்டம்லாம் வீக்காக தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளை மற்ற குழந்தைகளை அணுகிற மாதிரி அணுகக்கூடாது. அதனால இவர் ரிக்ரெசிவான கிளினிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அதாவது மருத்துவர்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி அந்த அறையை பார்த்துக்கணும். அதே சமயம் குழந்தைகளை கையாளும் போது தோலெல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும், குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம். அப்போ அந்த தோலெல்லாம் தொடும்போது ரொம்ப அந்த குழந்தைகளுக்கு எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இவர் பண்ண மாற்றங்கள் காரணமாக நியோனேட்டல் யூனிட்ல அனுமதிக்கப்படக்கூடிய குழந்தைகளினுடைய இறப்பு விகிதமானது குறைய ஆரம்பிச்சிருந்தது. அந்த காலத்துலலாம் இந்த குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது பிறந்து 28 நாட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் அவங்க காப்பாற்றப்படுறது ரொம்ப சிரமம். அப்படி இருக்க இவருடைய நியோனேட்டல் யூனிட்டில் மட்டும் அந்த இறப்பு விகிதம் குறைஞ்சு நிறைய குழந்தைகள் காப்பாற்றப்பட்டாங்க. இது தெரிஞ்சு உலகம் முழுவதிலும் இருந்து நிறைய குழந்தை நல மருத்துவர்கள் இந்த நியோனேட்டல் யூனிட்டை பார்க்க இங்கே எந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அந்த அளவுக்கு உலக புகழ் பெறக்கூடிய அளவுக்கு இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலோடைய
இருக்கக்கூடிய நியோனேட்டல் யூனிட்டை இவர் மாற்றி அமைச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த குழந்தைகள் வந்து குறைப்பிரசவத்தில் பிறந்தா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அதிகமாக அவங்கள காப்பாற்ற முடியாது. அப்போ இறந்து போனதுக்கு அப்புறமா பிரேத பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க எதனால குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு. அப்படி பிரேத பரிசோதனை பண்ணும்போது தான் சில நேரங்களில் சில விஷயம் தெரிய வரும். என்னன்னா இந்த இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ், அதாவது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும். மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டனால தான் இந்த பச்சை குழந்தைகள் இறந்திருக்கு அப்படின்னு பிரேத பரிசோதனை பண்ணும்போது தான் தெரியும். இப்போ அதை நினச்சி மருத்துவர்கள் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இந்த மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடிஞ்சால் அதுக்கேற்ற சிகிச்சையை கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றிட முடியும். ஆனால் அந்த நேரத்தில் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருந்தது. அதை இவர் கவனிக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து ஒரு புதிய வகையான ஆஸ்மண்ட் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு புதிய நுட்பத்தை கொண்டு வராங்க. என்னன்னா அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இதை வந்து ப்ரோப் அப்படின்ற ஒரு கருவி, இந்த கருவியானது டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த கருவியை வச்சு குழந்தைகள் வந்து அம்மாவினுடைய வயிற்றுல எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. எப்படின்னா அல்ட்ராசவுண்டுனா எப்படி அப்படின்ற அந்த கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு இருட்டான அறை இருக்கு. அந்த இருட்டான அறை இருக்கும்போது நீங்கள் நடந்து போறீங்க. இப்போ முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. இப்ப முன்னாடி ஏதாவது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பால் எடுத்து வீசுறோம். இப்ப வீசின உடனே அந்த பால் வந்து எதிரில் பட்டு அந்த சத்தம் நம்ம காதுல விழுவுது. டக்குன்னு அந்த பால் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம போட்ட வேகம் என்ன, எவ்வளோ வேகத்தில் போட்டோம் அப்படின்றத பார்க்கும்போது அது எவ்வளோ நேரத்தில் போயிட்டு வந்தது அதை கணக்கு பண்ணி பார்த்தாலே அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது செவுரு அல்லது ஏதோ ஒரு தடை அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுவே இன்னொரு பாலை தூக்கி எறியும் போது எங்கேயுமே படாமல் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அப்போ எந்த தடையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் அந்த அல்ட்ராசவுண்ட் இமேஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ரீக்வன்சியில் சவுண்ட் வேவ்ஸை வந்து உடலுக்குள்ளே அனுப்புவாங்க. அப்போ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள்லையும் இந்த வேவ்ஸ் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கருவியில் ஒரு இமேஜ் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த இமேஜை பார்த்தாலே அதனுடைய டிஃபரெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். உள்ள குழந்தை எப்படி இருக்குது, குழந்தையினுடைய உறுப்பெல்லாம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி பயன்படுத்தப்பட்ட அந்த அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் டெக்னிக்கை இவர் வந்து மூளையில் இருக்கக்கூடிய ரத்த கசிவை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசனை செய்கிறாங்க. எப்படின்னா மூளையில் ஸ்கேன்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா தலையை பொறுத்த வரைக்கும், அதான் நான் அந்த காலத்தில் சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக தலை அப்படின்றது மண்டை ஓடு எலும்பினால் நிறைந்தது. ஸோ எலும்பை தாண்டி மூளை எப்படி இருக்குது, அதனுடைய செயல்திறன் எப்படி இருக்குன்னா பார்க்க முடியாது. ஆனால் இவர் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா பிறந்த குழந்தைகளுக்கு ஃபாண்டனல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உச்சந்தலையில் இருக்கக்கூடிய எலும்புகளானது முழுசாக வளர்ந்து சேர்ந்துருக்காது, அந்த இடத்துல மென்மையாக இருக்கும். ஸோ அந்த மென்மையாக இருக்கக்கூடிய பகுதி, முழுசாக எலும்புகள் வளராமல் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் டெக்னிக்கை பயன்படுத்தி அல்ட்ராசவுண்டை உள்ளே அனுப்பி பார்த்தா அப்போ சாதாரணமான மூளை எப்படி இருக்கும், அதே மூளையில் ரத்த கசிவு இருந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மூளையை வந்து பரிசோதனை பண்ணி மூளையில் ரத்த கசிவு இருந்தால் உடனடியாக அதுக்கேற்ற சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு இவர் முடிவு செஞ்சு அந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க. இது 1970களினுடைய இறுதி காலகட்டத்தில் இவர் பண்ணாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைஞ்சது. இவர் நினச்சபடியே அது வந்து அல்ட்ராசவுண்ட் இமேஜிங்கை பயன்படுத்தி பார்க்கும்போது மூளையில் ரத்த கசிவு இருந்தால் அதை வந்து தெளிவாக காட்டினது. அதன் மூலமாக ரத்த கசிவை வந்து போக்கி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து குழந்தைகளை காப்பாற்ற முடிஞ்சது. இப்படி இவர் ஒவ்வொரு விஷயம் பண்ண எண்ணில் அடங்காத குழந்தைகள் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1980களில் இன்னொரு விஷயம் இவர் பண்ணாங்க. என்னன்னா இந்த பாஸ்பரஸ் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அப்படின்னு சொல்லி ஒரு கருவி இருக்கு. இது என்னன்னா என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப் அப்படின்னு அழைக்கப்படும். இது என்னன்றதை சொல்றேன். பொதுவாக நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் அதில் வந்து பாஸ்பரஸ் இருந்தது அப்படின்னா மூளை செல்கள் எல்லாம் வந்து உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். பாஸ்பரஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா மூளை செல்கள் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பாஸ்பரஸ் இல்லைன்னா மூளை செல்கள் வந்து இறந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா சில நேரங்களில் குழந்தைகளுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள்னால ஆக்சிஜனை உறிஞ்ச முடிஞ்சிருக்காது. அப்போ தற்காலிகமாக மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் மூளைக்கு ஆக்சிஜன் போல அப்படின்னு மருத்துவர்களுக்கு தெரிஞ்சாலே இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது. ஏன்னா மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்கல. கொஞ்ச நேரம் மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்கலனாலும் மூளையில் இருக்கக்கூடிய செல்களானது இறந்து போயிடும். அதனால் இந்த குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு கைவிட்டுருவாங்க. அப்போ தான் இவர் வந்து அந்த என்எம்ஆர்
ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் கிடைக்கலன்னா கூட அந்த குழந்தையினுடைய மூளை வந்து செயல்பாட்டோட தான் இருக்கு அப்படின்றத இவர் வந்து உணர்ந்தாங்க. என்ன பாஸ்பரஸோடைய அளவு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா உடனடியா மூளையில இருக்கக்கூடிய செல்கள் வந்து இறந்து மூளை அழுகி போகாது. அதுக்கு மாறா அது கொஞ்ச நேரம் ஆகுது அப்படின்றதை இவர் கண்டறிஞ்சாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரைக்கும் மூளை வந்து உயிரோடு தான் இருக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா கூட. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து கண்டறிகிறாங்க. இதனால என்ன பலன் அப்படின்னா, இப்போ அந்த காலத்துல எல்லாம் மூளைக்கு ஆக்சிஜன் போலனாலே அந்த குழந்தைகள் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இல்லை, கொஞ்ச நேரம் வந்து அந்த குழந்தைகள் வந்து உயிரோடு தான் இருப்பாங்க, அந்த குழந்தைகளினுடைய மூளை செல்கள் எல்லாம் உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதன் மூலமாக அப்போ உடனடியாக அந்த மூளை செல்களை சாக விடாமல் பார்த்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, இப்போ இந்த மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அந்த மூளை செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே இருக்கும், ஆனால் முழுசாக அழியாது. ஸோ அந்த நிலைக்கு தெரப்பியூட்டிக் விண்டோ அப்படின்னு பேர். தெரப்பியூட்டிக் விண்டோ அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாச்சு ஆக்சிஜன் கிடைக்கலன்னாலும் மூளை செல்கள் வந்து போராடிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு போராட்டத்தை குறிக்கக்கூடிய அந்த நேரம், அந்த இடைப்பட்ட நேரம் தான் தெரப்பியூட்டிக் விண்டோ. ஸோ அதை இவர் கண்டுபிடிச்சு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா தெரப்பியூட்டிக் ஹைப்போதெர்மியா, அதாவது மூளையை குளிர்விக்கணும். குளிர்விச்சா அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து உடனடியாக தேவைப்படாது. அதே சமயம் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆக்சிஜனை கூட அந்த செல்கள் வந்து வேகமாக தீர்க்காது. ஸோ அப்படி இருக்க அந்த மூளையை இன்னும் ரொம்ப நேரம் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ அப்படி பாதுகாக்கிறதன் மூலமாக அடுத்து அந்த குழந்தைகளுக்கு வெண்டிலேட்டர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜனை இவர் சொன்ன முறைப்படி, அந்த I:E முறைப்படி அந்த ஆக்சிஜனை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்து மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மூளையை குளிர்விக்கிறத நிறுத்திடலாம், அந்த குழந்தையையும் காப்பாற்றிடலாம். ஸோ இந்த ஒரு முறையை கூட இவர் வந்து 1980களில் கொண்டு வந்தாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த காலத்துலலாம் ஆக்சிஜன் போலன்னாலே குழந்தைகள் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கைவிட்ட நிலையில், ஆக்சிஜன் போலன்னா கூட அந்த குழந்தைகளினுடைய மூளை செல்களானது கொஞ்ச நேரம் போராடிட்டு இருக்கும் அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சனால எண்ணில் அடங்காத குழந்தைகள் இன்று வரை காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை ஆஸ்மண்ட் ரெனால்ட்ஸ் பண்ணனால 1993ஆம் ஆண்டு அந்த லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியோடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் 1994ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பென்ஸ் மெடலானது இவருக்கு வழங்கப்பட்டது. கூடுதலாக 1995ஆம் ஆண்டு கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் CBE அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை கூட ஆஸ்மண்ட் ரெனால்ட்ஸ் பெற்றாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர், இவ்வளோ குழந்தைகளை காப்பாற்றிய இந்த நபர், இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்று வரை பல குழந்தைகள் தொடர்ச்சியாக காப்பாற்றப்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆஸ்மண்ட் ரெனால்ட்ஸ் இறுதியாக 2017ஆம் ஆண்டு மார்ச் 1 அன்னைக்கு 2017ஆம் ஆண்டு இவருடைய 84 வயசில் இவர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இவர் வந்து இறந்து போயிட்டா கூட, அதாவது 2017 ஏப்ரல் 24 இவருடைய 84 வயசில் இவர் இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர்னால் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே இன்று வரை பல குழந்தைகளை தொடர்ச்சியாக காப்பாற்றி வருது. ஸோ இப்பேற்பட்ட ஆஸ்மண்ட் ரெனால்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், வேணும்னா அதையும் படித்து பாருங்கள். தேங்க்யூ.